ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை தான் நம்ம என்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 இது வந்து ரிலேட்டடாக பேசியிருக்காங்க சார். அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் எஸ்பிஓ ரீஃபண்ட் டீம், அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்குலாம் பேமெண்ட் எப்போ வரும், அப்புறம் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன். இந்த 4 பற்றி தான் சார் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பேமெண்ட் வந்து என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி இன்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி டிலே ஆச்சுன்னா 1 or 2 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாதி ஒர்க்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து போட்டுருவாங்க. டிலே ஆனாலும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் எல்லாருக்குமே வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒர்க்கு வந்து டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது 1க்கு 2 தடவை வந்து தெளிவாக பொறுமையாக வந்து ஆடியோ வந்து கேளுங்க. நோட்டீஸ் போட டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஜ் பை பேஜாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கு வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பேமெண்ட்டு அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு கண்டிஷன் என்னென்னா, பட் ஏதாவது ஒரு ரெஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ரெஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ 2 ரெஃபர் ₹500 அதுலேருந்து 2 ரெஃபர் கொடுத்ததுக்கு வந்து ₹1000 மொத்தம் இருக்குது. அதுலேருந்து தான் வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரெஃபர் அமௌண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு வந்து கொடுக்குறது தான் ரெஃபர் அமௌண்ட்டு. கம்பெனி வந்து க்ரோத் ஆகிறதுக்காக தான் ரெஃபர் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபண்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து எஸ்பிஓ வேணான்ட்டு, அவங்களுக்கு தான் வந்து இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது ரெஃபர் அமௌண்ட்டை மட்டும்தான், நீங்கள் கட்டின அமௌண்ட் இல்லை. நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். அந்த ரெஃபர் அமௌண்ட்டை மட்டும் வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதே இதில் உங்கள் டவுன்லைன், அதாவது எல்லாருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்கள் டவுன்லைன் வந்து எனக்கு எஸ்பிஓ வேணான்ட்டு ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்கள, அவங்க போனால் உங்களுக்குலாம் அப்பெல்லாம் எதுவும் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க வந்து கிரெடிட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸ் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தாட்டியா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் எதுவும் வராது. ஃபஸ்ட்டு வந்து பாதி பேமெண்ட் வரும். அதை வந்து கமாண்டருக்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். எது மூலியமானாலும் நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும். பாதி அமௌண்ட்டு தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 or 3 days வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர். அந்த பிடிஓ ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 8000 பேர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த 8000 பேரில் பார்த்திங்கன்னா 800 பேர் வந்து 800 மெம்பர்ஸை வந்து எடுத்து வச்சுருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 300 பேர் மட்டும் எங்களுக்கு போதும் அந்த பிடிஓ ஆஃபீஸருக்கு அப்படின்ட்டு வந்து சார் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 300 மெம்பர்ஸ்க்கும் வந்து எப்படி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து 10 days 20 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் மூலயமா வந்து கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 10 days to 20 days வந்து ஆகும். மெயிலில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க பிடிஓ ஆஃபீஸர்ன்ட்டு அந்த இதில் வந்து வந்துடும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போட வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் வந்து எஸ்பிஓவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.